நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி. அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி. அன்பின் தேவனர் கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். அற்புதமாக எமை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். பொற்புடன் அப்பரச குணத்தில் எப்பொழுதும் வாழ்இறைவனானீர். எத்தனை வழிகளில் உமதன்பை எண்பீட்டமை நீர் ஆட்கொண்டீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி. அன்பின் தேவனர் கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும். கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும். நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொலிவால் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு
பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையே. கிறிஸ்துவின் அன்பு மக்களே, அடுத்த 1 மணி நேரம் நாம் கிறிஸ்துவோடு பயணப்பட போகின்றோம். ஒவ்வொரு பெரிய வியாழன் அன்றும் சிங்கப்பூர் வாழ் மக்கள் நாம் திருப்பலி முடிந்த பின்பு 7 ஆலயங்களுக்கு செல்வது வழக்கம். இன்றும் இயேசுவோடு பயணப்படும் பொழுது 7 ஆலயங்களை நாங்கள் தரிசிக்கப் போகின்றோம். அந்த 7 ஆலயங்களிலும் நாங்கள் இறை இயேசு நடந்த பாதையை தியானிக்கப் போகின்றோம். ஆகவே எமது பயணத்தை ஆரம்பிக்க, இயேசுவோடு எமது பயணத்தை ஆரம்பிக்க நாங்கள் எம்மையை ஆயத்தம் செய்து கொள்வோம். புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இறைவன் இயேசு நமக்கு ஒரு உன்னதமான கொடையை கொடுக்கின்றார். புனித பவுல் சொல்வது போல, ஆண்டவரிடமிருந்து நான் இதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களுக்கு கொடுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்றார். அவரது அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய இறப்பை அவர் வரும் வரை நாம் அறிவிக்கின்றோம். இந்த தூய நற்கருணையில் எழுந்தருளி இருக்கும் எமது ஆண்டவர் இயேசுவை பார்ப்போம், அவரோடு பயணப்படுவோம். அப்போஸ்தலர்களை நோக்கி இயேசு கேட்கின்றார், என்னுடன் 1 மணி நேரமாவது தங்கியிருக்க உங்களால் முடியவில்லையா? பாவத்திற்கு விழாதபடி விழித்தெறிந்து செபியுங்கள். செபிப்போம், இறைவனோடு பயணிப்போம், இறை அருளை வேண்டி மன்றாடுவோம். இயேசுவே உம்
இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதல் நிலை. இயேசு அநியாய தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றேந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மத தலைவர்கள் தோட்டத்தில் என்னை கைது செய்தார்கள். தலைமை சங்கத்தார் முன் நிறுத்தினார்கள். நான் கடவுளின் மகன் என்பதை அவர்களுக்கு வெளிப்படையாக சொன்னேன். அவர்கள் என்னை ஏற்க மறுத்தார்கள். அபச்சாரம் என்று சொல்லி கொலை குற்றம் சாட்டி எனக்கு மரண தண்டனையை கொடுத்தார்கள். பின்னர் பிலாத்துவிடம் கூட்டி சென்று அவரிடம் அதற்கான அனுமதியையும் பெற்றார்கள். நான் பல தடவைகளில் என் குடும்ப உறுப்பினர்களை தகாத வார்த்தைகளால் தாக்கி தவறாக தீர்ப்பிட்டுள்ளேன். இதனால் அவர்களை பெரிதும் துக்கப்படுத்தி காயப்படுத்தியுள்ளேன். கோபத்தில் நான் பேசிய கடும் சொற்களால் நான் அவர்களை கொலை செய்துள்ளேன். உண்மைக்கு புறம்பான தீர்ப்புகளால் கணவரை, மனைவியை, பிள்ளைகளை, பெற்றோரை, சகோதர சகோதரிகளை நான் அதிகம் துக்கப்படுத்தி விட்டேனே. அவ்வாறு அவரை வேதனைப்படுத்தும் போது நாவால் அவரை கொலை செய்து விட்டேனே. நான் செய்தது சரிதானா? மனமே, நீ பதில் சொல். அன்பின் இயேசுவே, மனம் காயப்படும் அளவுக்கு கடுமையான சொற்களை பேசிய தீர்ப்புகளால் என் குடும்ப உறுப்பினர்களை தாக்கிவிட்டேன். இதற்காக நான் மனம் வருந்துகிறேன். அவர்களிடமும் உம்மிடமும் மன்னிப்பு கேட்கிறேன். ஆமென். எங்கள் மீது தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் மீது தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்தல் விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இறைவாழ்வை அடைவார்களாக. ஆமென். சிலுவையை பாசத்துடன் அணைத்து பாவத்தின் சுமை தாங்கி ஆர்வத்துடன் நடந்து எங்கே இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட இரண்டாம் நிலை. இயேசுவின் மீது பாரமான சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றேந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். யூதர்கள் மரத்தால் பொருந்திய பாரச்சிலுவை ஒன்றை எனக்கு தந்தார்கள். பலர் அதை தூக்கி என் தோளில் சுமத்தினார்கள். அதன் பாரத்தை என்னால் தாங்க முடியவில்லை. நீ செய்த எல்லா பாவங்களின் மொத்த சுமையே அப்போது எனக்கு பாரமாக இருந்தது. அதையே நான் சுமந்தேன். நீ அதை ஒருபோதும் ஒரு விரலால் கூட தொட்டு பார்த்ததில்லை. நீ பாவம் செய்யும் ஒவ்வொரு வேளையும் தொடர்ந்து உன் பாவத்தின் பாரத்தை என் தோளில் சுமத்துகிறாய் என்பதை மறவாதே. குடும்ப சுமைகள் பலவிதம். பொருளாதார சுமையோ இவற்றுள் தனி ரகம். இது உறுப்பினர்கள் எல்லோரையும் பெரிதும் தாக்கி அழுத்துகிறது. பெற்றோரும் பிள்ளைகளும் ஒன்றாக சேர்ந்து இப்பாரத்தை சுமக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதனை ஒருவரின் தோளின் மேல் மட்டும் சுமத்துவது நியாயமா? குடும்ப பாரத்தை
மற்றவர்களோடு சேர்ந்து சுமக்க வேண்டிய நான் அதை தட்டி கழித்து ஒதுங்கி இருந்திருக்கிறேன். நான் தவறு செய்யும் போதெல்லாம் என்னை காப்பாற்ற அதை மற்றவர்களின் தோள் மேல் சுமத்தியிருக்கிறேனே. நான் செய்தது சரிதானா? மனமே, நீ பதில் சொல். அன்பின் இயேசுவே, என் சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து நானும் என் குடும்ப பொருளாதார பாரத்தில் பங்கெடுக்க எனக்கு உதவி செய்யும். ஆமென். எங்கள் மீது தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் மீது தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இறைவாழ்க்கையை அடைவார்களாக. ஆமென். கல்வாரி மலை நாடி தள்ளாடி தரை விழுந்து எல்லோரின் பாவங்களை தனிமையாய் சுமந்து எங்கே போனீர்? இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 3ஆம் நிலை. இயேசு மனம் உடல் சோர்ந்து தள்ளாடி முதல் முறையாக தரையில் முகம் குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றேந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இரவு முழுவதும் உறங்கவில்லை. உணவு, தண்ணீர் எதையும் எவரும் எனக்கு தரவில்லை. இதனால் உடலில் மிகவும் பலவீனமாயிருந்தேன். ஆயிரக்கணக்கில் வாங்கிய கசை அடிகளால் இரத்தம் பாய்ந்து ஓட சோர்ந்து போயிருந்தேன். இவை போதாதென்று இப்போது தோளிலே பாரமான சிலுவையும் கூட. என்னால் நகர முடியவில்லை. மனம் திரும்ப மாட்டேன் என்று அடம் பிடிக்கும் முன்னை ஒரு கணம் நினைத்தேன். தடுமாறி விழுந்தேன். பலவீனம் உடலில் மட்டுமல்ல, உள்ளத்திலும் தான். வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் வருவது இயல்பு. குடும்பம் இதற்கு விதிவிலக்கு அல்ல. நான் செய்த தவறுகளால் வறுமை நிலைக்கு வந்துவிட்டேன். இதுவும் வாழ்க்கை பயணத்தில் ஒரு சரிவுதான். எவ்வளவுதான் உடைந்து போனாலும் ஒருபோதும் தாழ்வு மனநிலைக்குள் மட்டும் நான் போகவில்லை. வீரத்தோடு மீண்டும் எழுந்திருக்க வேண்டும் என்றும், சோம்பலை களைந்து கடுமையாக உழைத்திருக்க வேண்டும் என்றும் எண்ணாது அலட்சியமாயிருந்து விட்டேனே. ஒவ்வொரு முறையும் தவறிய போது மனச்சான்று கடுமையாக என்னை கண்டித்தும் திருந்த மாட்டேன் என்று தொடர்ந்து அடம்பிடித்து கொண்டு வாழ்ந்து வந்தேனே. நான் செய்தது சரிதானா? மனமே, நீ பதில் சொல். அன்பின் இயேசுவே, பொருளாதார சுமை தாக்கும் போது நான் சோர்வினால் மனமுடைந்து போகிறேன். இதிலிருந்து எழுந்திருக்க எனக்கு உதவி செய்யும். ஆமென். எங்கள் மீது தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் மீது தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த
இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 4ஆம் நிலை. இயேசு தன் தாய் மரியாளை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றேந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நேரம் இளங்காலை வேளை. ஜெருசலேம் வீதியில் கொலை கலப்பவனி. தெருவோரும் இரண்டிலும் மக்கள் கூட்டம். நான் சிலுவையை சுமந்து கொண்டு தள்ளாடி சென்றேன். அங்கே நின்றவர்கள் எனக்கு நிகழ்ந்ததை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நடுவே கதறி அழும் சத்தம், பழக்கமான குரல். சற்றே திரும்பினேன். மகனே என்று என் அம்மா ஓலமிட்டு அழுது கொண்டே என்னிடம் ஓடி வந்தார். அவரின் கலங்கிய கண்கள் என்னோடு பேசின. மகனே, பாவத்தை அழிக்க என் பாசம் உனக்கு தடையில்லை என்றன. குடும்பத்தில் அம்மா அன்பின் வடிவமாக இருக்கிறார். அவர் ஒரு சுமை தாங்கி. கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருந்த பாசத்தால் அனைவரையும் இணைக்கும் ஒரு பாசக்கயிறு. அவருக்கு குடும்பத்தில் ஒரு தனி சிறப்பு உள்ளது. என் தாயின் தியாகத்தையும் அன்பையும் தெரிந்திருந்தும் பல தடவைகளில் நான் அவரை மனம் நோக செய்து விட்டேனே. பல தடவைகளில் பாசத்தை பாவைத்தே நான் அவருக்கு எதிராக பாவங்களை செய்திருக்கின்றேனே. நான் செய்தது சரிதானா? மனமே, நீ பதில் சொல். அன்பின் இயேசுவே, என் அம்மாவின் அன்பையும் தியாகத்தையும் தெரிந்திருந்தும் பல தடவைகளில் நான் அவரை மனம் நோக செய்து விட்டேன். இனி வரும் காலத்தில் நான் அவருக்காக வாழ்ந்து அவரை மகிழ்விக்க எனக்கு உதவி செய்யும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இறைவாழ்வை அடைவார்களாக. ஆமென். மாறாய் சிந்தி உள்ளமீரமிழந்து சீரோன் சீமோன் துணையே ஏற்று வழி நடந்து எங்கே இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 5ஆம் நிலை. இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றேந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தோட்டக்காரரான சீமோன் என் எதிரே வந்து கொண்டிருந்தார். நானோ மலைப்பாதையில் மேலே ஏற முடியாது தடுமாறிக்கொண்டிருந்தேன். மலையுச்சிக்கு போகும் முன் நான் இறக்கக்கூடும் என்று கொலைக்கார கும்பல் அஞ்சியது. அதனால் எனக்கு உதவி செய்ய அவரை கட்டாயப்படுத்தினார்கள். முதலில் மறுப்பு தெரிவித்த அவர் பின்னர் என் மேல் இறங்கி எனக்கு உதவி செய்ய ஒப்புக்கொண்டார். அவர் என் சுமையை பகிர்ந்து கொண்டதால் எனக்கு கொஞ்சம் சுகமாக இருந்தது. தந்தையோ தாயோ
சகோதரர்களோ பிள்ளைகளோ எல்லோரும் விழுந்தே எழுகிறோம். உதவி செய்ய மறுப்பதே ஒருவர் விழுவதற்கு காரணமாயிருக்கிறது. குடும்பம் குலைந்து போகாமல் ஒன்றாய் இருக்க ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டியது அவசியம். பொருளாதாரத்திலே நலிவுற்று உடைந்து போன என் சகோதர சகோதரி ஒருவருக்கு கை கொடுத்து தூக்கிவிட நான் முன் வரவில்லையே. தூரத்தில் விலகி நின்று கொண்டுதானே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். உதவி செய்வதற்கு பதிலாக அவரின் சுமைகளை பெரிதாக்கி அவரை வேதனைப்படுத்தியிருக்கிறேனே. நான் செய்தது சரிதானா? மனமே, நீ பதில் சொல். அன்பின் இயேசுவே, எல்லோரும் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறேன். இதற்கு மாறாக நான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல மனதை எனக்கு தாரும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்தலை விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இறைவாழ்வை அடைவார்களாக. ஆமென். கர்த்தரீவும் வதனம் இரத்தக்கரையால் மாற்றி, முத்தமி வெரோனிகா வெண்தூங்கியால் துடைத்தும் இங்கே போனே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 6ஆம் நிலை. இரத்தம் வழிந்தோடிய இயேசுவின் திருமுகத்தை வெரோனிகாள் துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றேந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தலையில் முட்கள் ஏறியதால் முகத்தில் இரத்தம் வடிந்து உறைந்து போயிருந்தது. அதன் மேல் தூசி படிய என் முகம் உருக்குலைந்து காணப்பட்டது. எல்லோரும் என் முகத்தை பார்த்தார்கள். ஆனால் ஒரு பெண்ணுக்கு மட்டும் என் முகம் உருக்குலைந்து இருந்தது தெளிவாக தெரிந்தது. துணிச்சலோடு அவர் என்னிடம் ஓடி வந்தார். தன் கைக்குட்டையால் என் முகத்தை துடைத்தார். என் முகத்தை நான் அதில் பதித்தேன். அத்தோடு அவரின் உள்ளத்திலும் அதை நிரந்தரமாய் பதித்து விட்டேன். துயரத்தில் இருக்கும் ஒருவருக்கு ஆறுதல் அவசியம் தேவை. குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் துயரத்தில் இருக்கிறோம். எல்லோருக்கும் ஆறுதல் தேவைப்படுகிறது. வீட்டுக்கு வெளியே இதை தேடினால் அது பெரும் சிக்கலை உள்ளே கொண்டு வரும். துன்பத் துயரத்தில் இருந்த என் குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு ஆறுதல் சொல்ல நான் முன்வரவில்லையே. அவரின் தேவைகளை அறிந்தும் அவருக்கு உதவ முன்வராது என் தேவைகளுக்காக மட்டுமே நான் அவரை பாவித்திருக்கின்றேனே. நான் செய்தது சரிதானா? மனமே, நீ பதில் சொல். அன்பின் இயேசுவே, என் குடும்பத்தில் துன்பத் துயரத்தில் இருப்பவர்கள் யாரென நான் அறிவேன். இவர்களுக்கு நான் ஆறுதலாயிருக்க எனக்கு உதவி செய்யும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்தலை விசுவாசிகளின் ஆன்மாக்கள்
இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12ஆம் நிலை. எல்லாம் நிறைவேற்றிய இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றேந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 3 மணி நேரம் 3 ஆணிகளில் தொங்கினேன். சில பெண்களை தவிர மற்றவர்கள் எல்லோரும் இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். கைவிடப்பட்ட நிலையில் தனிமையை உணர்ந்தேன். கொடிய வேதனைப்பட்டு என் அப்பாவை அழைத்து, நீர்மா என்னை கைவிட்டீர் என்று கதறி அழுதேன். மனதை சற்று தேற்றிய பெண், நீரெனிடம் ஒப்படைத்த அனைத்தையும் நான் பிரமாணிக்கத்தோடு நிறைவாக செய்து முடித்து விட்டேன். உம்மிடம் வருகிறேன் என்றேன். அப்போது உன்னையும் நினைத்தேன். நீ எப்போது மனம் மாறுவாயோ என்று எண்ணியவாறே என் கண்கள் மூட தலையும் கீழே சரிந்தது. இறந்தேன். குடும்பங்களில் இறப்புகள் தவிர்க்க முடியாத நிகழ்வுகள். ஒருவரின் இறப்பு குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் துக்கத்தை தருகிறது. இறப்புகள் எல்லாம் அவர்களுக்கு இழப்புகளே. உயிர் போகும் நிலை உடலுக்கு மட்டுமல்ல, ஆன்மாவுக்கும் இருக்கிறது. வானகத் தந்தையே, எக்காலத்துக்கும் விட்டு பிரிவதே ஆன்மாவின் சாவு. உடல் இறந்து போவது இயற்கை, ஆனால் ஆன்மாவை கொல்லுவது கொடிய பாவம். என் ஆன்மாவை வாழ வைத்து வான் வீட்டுக்கு வேண்டிய விடயங்களை இவ்வளவு காலமும் தேடாதிருந்தது உண்மைதானே. தங்கத்தால் சிலுவை செய்து சங்கிலியால் தொங்கவிட்ட நான் அதை வெறும் அலங்கார ஆபரணமாக மட்டும்தானே அணிந்திருந்தேன். கடவுளின் சாவை சுமக்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்துவிட்டேனே. நான் செய்தது சரிதானா? மனமே, நீ பதில் சொல். அன்பின் இயேசுவே, எவரும் இறக்கும்போது எதையும் எடுத்து செல்வதில்லை. இந்த உலகில் உள்ளவையெல்லாம் அழிவுக்கு உரியவையே. அழியாத வாழ்வுக்காக இவ்வுலகில் வாழ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும்.
அருமையான இறைவா, இந்த புதிய கொரோனா வைரஸிலிருந்து எங்களை பாதுகாக்க உமது பாதத்தில் வந்தடைந்தோம். இது பல உயிர்களை பறிகொண்டு மேலும் பலரை பாதித்துள்ளது. இந்த வைரஸின் தன்மையையும் காரணத்தையும் அதன் பரவலையும் ஆய்வு செய்வோர் மேலும் அதன் பரவலின் அலைகளை தடுப்பதற்காக பணியாற்றும் அனைவர் மேலும் உமது கருணையை பொழிந்தருளும். மருத்துவ நிபுணர்களின் கைகளையும் மனதையும் தொட்டு வழிநடத்தியருளும். அவர்கள் நோயுற்றவர்களுக்கு திருமையோடும் இரக்கத்தோடும் பணியாற்ற உமது அருளை பொழிந்தருளும். மேலும் இந்த தொற்றுநோய்க்கான சிகிச்சையையும் தீர்வையும் காண வேண்டிய அரசாங்கங்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் உமது ஞானத்தை அளித்தருளும். பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் விரைவில் குணமடைந்து ஆரோக்கியத்துடன் இல்லம் செல்ல வரம் தாரும். அனைவரின் நலனுக்காக உழைக்கவும் தேவைப்படுகிறவர்களுக்கு உதவவும் எங்களுக்கு நல்ல மனதை தாரும். தூய ஆவியாரின் வீட்டில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைத்து கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் அசிசியாரே, புனித கிளாரம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே, மாண்புயரு மருளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாக. இனியனல் தேவன் வாழ்கவே. சர்வேசுர துதிக்கப்படுவாராக. அவருடைய பரிசுத்த நாம துதிக்கப்படுவதாக. மெய்யான தேவனும் மெய்யான மருந்தனுமாகிய இயேசு கிறிஸ்துநாதர் துதிக்கப்ப
இயேசுவின் திருநாம அவருடைய மிகவும் பரிசுத்த இருதய அவருடைய விலையில்லா திரீரத்த பீடத்தின் மிகவும் பரிசுத்த தேவதர்வி அனுமானத்தில் இயேசுநாத தேற்றுபவராகிய பரிசுத்த ஆவி சர்வேஸ்வரனுடைய தாயாகிய அதிபரிசுத்த மரியம்மா அவருடைய பரிசுத்த மாசில்லாத உற்பவ அவளுடைய மகிமை நிறை ஆரோபண கன்னியும் தாயுமான மரியம்மாளின் பரிசுத்த நாம அவளுடைய மிக்க விரத்த பத்தாவாகிய புனித சூசையப்ப தம்முடைய சம்மனசுகளிடத்திலும் புனிதர்களிடத்திலும் சர்வேசுர பரிசுத்தனக்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தனக்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தனக்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். சிலுவையில் தொங்கும் எங்கள் தெய்வமே இயேசுநாதா, மலையென பாவங்கள் செய்து அறிந்தோமே உம்மை அதன் மேல். சிலுவையில் தொங்கும் எங்கள் தெய்வமே இயேசுநாதா, மலையென பாவங்கள் செய்து அறிந்தோமே உம்மை அதன் மேல். அன்பெனும் வாழ்வியலை எம்மவர்க்கு அளித்தீரே, அதன் பலன் கசையடி முள்முடி ஆணிகள். மன்னிப்பின் மாட்சிமையை மண்ணுலகில் கழித்ததினால் கிழிந்தது
கசிந்தழுதேயம் சித்தம் வழிந்தோடுதேயம் ரத்தம் கசிந்தழுகுதேயம் சித்தம் சிலுவையில் தொங்கும் எங்கள் தெய்வமே இயேசுநாதா மலையென பாவங்கள் செய்து அறிந்தோமே உம்மை அதன்மே ஜென்ம பாவம் இல்லாமல் ஜனித்த தூய சுடரே உம்மையே பாவத்தின் பலியாக ஆக்கினோம். கட்டுகளிருந்தெம்மை விடுவித்ததனாலே கிடைத்ததோ தண்டனை ஏளனம் மரணம். அளவில்லா வேதனைகள் எமக்காக சுமந்தீரே. அளவில்லா வேதனைகள் எமக்காக நீர் சுமந்தீரே. சிலுவையில் தொங்கும் எங்கள் தெய்வமே இயேசுநாதா மலையென பாவங்கள் செய்து அறிந்தோமே